நல்லா இருக்கீங்களா? நல்லா இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. முந்தி போட்ட வீடியோ போன வீடியோவில் பார்த்தீங்க. ஷார்ட் வீடியோவும் சரி, ஃபுல் வீடியோ சரி பார்த்து நன்றி. என்னோடய வீடியோவில் சப்போர்ட் பண்ணதுக்கு அத்தனை நன்றி. சர்ப்ரைஸ் பண்ண அத்தனை நன்றி. இன்னும் பாருங்கள், நம்ம வீடியோ போடுவோம். இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கையேந்தி பவனில் கையில் நிற்கும் ஜெயக்குமார் பற்றி தான் நீ பார்க்க போகிறோம். அவருடைய உடந்த இட்டு வந்து ஒரு ஆரோக்கியநாதன் என்பவர் குரோம்பேட்டில் இருக்கிறாரு. ஆனால் அவரோட சொந்த ஊர் பார்த்திங்கன்னா சைதாப்பேட்டை. ஆனால் இங்கே வந்து இப்போது இங்கே தங்கிட்டாரு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜெயக்குமார் வந்து என்ன பண்ணார், ஜெயக்குமார் கேட்டான், இந்த மாதிரி வந்து எனக்கு கல்யாணம் பண்ணணும். ஏன்னா வந்து எல்லாருமே மறைச்சி பண்ணுவானே, அதனால் எனக்கு கல்யாணம் பண்ணணும், யாராவது பொண்ணு தான் சொல்லுங்க சொல்லி கேட்டிருந்தான். அப்போ அவர் என்ன பண்ணான்னா, சரிப்பா நான் காட்டுறேன்னு சொன்னார். ஆனால் அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு அவர் வீட்டோட அந்த ஆளுக்கு நான் வீட்டில் மொத்தம் 4 பசங்க. 4 பசங்களில் ஒரு பையன் 3 பொண்ணு. அந்த 3 பொண்ணில் இவர் வந்து ஜெயக்குமார் பார்க்கும்போது அழகாக இல்லை, கருப்பாகாங்க, ஒருத்தன் குள்ளமாக்கா அப்படின்னு சொல்லி கைட்டு விட்டார். ஏன்னா வந்து அழகுலாம் பார்த்தா தான் இவர் வந்து கல்யாணம் பண்ணுவார், இல்லை கல்யாணம் பண்ணிக்க மாட்டார். அப்பாடா, கண்ணு இப்போ தாண்டா பளிச்சுன்னு தெரியுது. தண்ணீரிலே ஆத்தி, அது ஒரு பக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா உடந்த யாருன்னா இந்த ஆரோக்கியநாதன் தான் முதல்ல. ஏன்னா வந்து சொல்லுவான் பழமொழி, கூட காலமில்ல காட்டி கொடுத்து கூடி கொடுத்து எல்லாமே நம்ம ஆளுங்க தான். முதல்ல பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் தான் அதிகமான ஆளுங்க ஒரு பக்கம். இவர் தான் இந்த ஆரோக்கியநாதன். இவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே தான் பாருங்கள், கண்டிப்பாக பார்க்கல. உங்களுக்கு சப்போஸ் இல்லை வீட்டில் தெரிஞ்சால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஸ்க்ரீனில் போட பாருங்கள். நான் வந்து வீட்டில் சரியாக தெரியல மங்கள, ஆனால் கண்டிப்பாக உங்கள் வீடியோவில் ஸ்க்ரீனில் கண்டிப்பாக போகிறேன் பாருங்கள். இவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டு போய் காட்டினார். இந்த மாதிரி இந்த வீட்டிலேருந்து பொண்ணு காமிச்சும் போது ஒவ்வொரு வீட்டு போய் பார்க்கும்போது ஒருத்தர் வந்து கொஞ்சம் மனதில் பாதிப்படும் இருந்தால் ஒருத்தர் பார்க்கும்போது சரியில்லை, வானா இது வானான்னு சொல்லிட்டு வந்துட்டார். கடைசியாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஆயா தாத்தா வீட்டுக்கு வந்தாங்க. வந்து அம்மா பார்த்து தான் இவங்க தான் சொல்லி காமிச்சாங்க. இவங்க வந்து கிறிஸ்டின் தாங்க சொல்லி காமிச்சாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெயக்குமார் என்ன பண்ணுறாரு, இங்கே தான் நான் பார்த்தாரு. முதல்ல எங்கள் அம்மா இதை வந்து பியூலா சிஸ்டர் சொல்லி அந்த காமிச்சான். யாரும் அந்த ஆரோக்கியநாதன். அப்புறம் இந்த ஜெயக்குமார் பார்த்து உடனே பிடிச்சி போச்சு. வசதி, நல்ல வசதிதான் ஆள். எனக்கு வந்து எல்லா வீட்டும் பார்க்கும்போது வசதி கம்மி, படிப்பு இல்லை, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அழகு இல்லை, ஹைட் இல்லை, ஒன்று போட சொல்லி வந்துட்டார். ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது ஓகே வசதியாக ஆளுங்க, அதே மாதிரி வசதி உள்ளவங்க, நல்லா படித்தவங்க, நல்லா இருக்காங்க சொல்லி ரொம்ப ரொம்ப குஜாமாட்டார். பார்த்ததுமே ஒன்று இங்கே பண்ணார். சரி இங்கே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி ஒன்று இங்கே கல்யாணம் பண்ணிட்டாரு. இங்கே கல்யாணம் பண்ண அப்புறமா நான் ஏற்கனவே சொல்லி ஆல்ரெடி இந்த மாதிரி நடந்து ஏதாவது நடந்துன்னு சொல்லிப்போ ஆல்ரெடி வீடியோ போட்டுவேன். ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலில் பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல நம்ம தச்சில் இருக்கிற ஆள் தான் கூப்பிட்டு வந்தார். ஆரோக்கியநாதன் தான் முதல்ல கூப்பிட்டு வரும்போது தான் இதுமாதிரி பாட சொல்லி எல்லாம் பேசி பண்ணிவிடுவேன். அது பார்க்கலாம். ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இதுமாதிரி வந்து உங்கள் ஆல்ரெடி சொல்லி வீடியோ கூட மிஞ்சி கூட ஒரு 2 நாள் முன்னாடி போட்ட வீடியோ சொல்லிப்பேன். இந்த மாதிரி வந்து எனக்கு பைக் வேணும், வந்து நான் கோயத்துக்கு போகணும், பாம்பேக்கு போகணும், கல்கத்தா போகணும், தாய்லாந்து போகணும் சொல்லி எங்கள் வீட்டில் பணம் கிடையாது ஃப்ளைட்டுக்கு. ஏன்னா இவர் எங்கேயோ வந்து பெரிய ஒரு உத்தியோகமான வேலை கிடையாது. ஒரு வெட்டு ஆள், ஒரு வந்து ஒரு வெட்டு ஒன்றும் உருப்படாத ஆளுக்கு ரொம்ப பெருமை. நம்ம அங்கே போனோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அத்தையும் பீலா எங்கேயும் போகல கிடையாது, எங்கேயும் சும்மா பீலா. அது ஒரு பக்கம். ஆனால் என்னன்னா நான் கோயிலுக்கு போனோம், பாம்பேக்கு போனோம், அங்கே போனோம் சொல்லி காசு வாங்கி அந்த காசு எடுத்து ஒரு அடுத்தவங்க பிள்ளையை கூப்பிட்டு ஒரு 4-5 பேர் செட் பண்ணி அவங்க வந்து என்ன தரேன். இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவனோட நல்ல ஆக்ஷன் பண்ணுவான்.
சைக்கிள் தரேன் இது தரேன் அதுன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்து அது வெளிநாட்டு அனுப்புது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா எங்கேயும் போக மாட்டார், அத்தனை பீலா. அது ஒரு காரியம் ஒன்று. ரெண்டாவது இந்த ஆரோக்கியம் தான் கூப்பிட்டு வந்தார். அவர் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக நான் நம்பர் என்ன கிடச்சா கூட எனக்கு சொல்லுங்கள். அவர் டீட்டெயில்ஸோ இல்லை ஒரு நம்பரோ எது கிடச்சா எனக்கு சொல்லுங்கள். அதுவும் ஃபோட்டோ ஒன்று கண்டிப்பாக போடுறேன், அதுவும் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தப்புலாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்குது ஒரு இது. நான் எதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஊரில் எல்லாம் சொல்ல, நான் பாருங்கள் ஒன்றுமே வந்து தப்பு பண்ண பற்றி இல்லாத போலாம் போடுறாங்க, என் பையன் படம் எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க ஒன்றும் சொல்லட்டும். எனக்கு அதெல்லாம் பற்றி கவலை. ஏன்னா வந்து மனுஷன் புத்தி அந்த மாதிரி புத்தி தான் அது மாதிரிலாம் புரியுது. அது பார்க்கும். ரெண்டாவது தன்னுடைய ஒரு சொந்தமான ஒரு இதெல்லாம் கிடையாது, தன்னோட சொந்தமான ஒரு முயற்சி எடுத்து செய்வோம் கொள்ள கிடையாது. அடுத்தவங்க பணத்தில் அடுத்தவங்க நகைங்களை அடுத்தவங்க என்னெல்லாம் பார்த்து வாழ ஆழ்வேன். தன்னுடைய சொந்தமான ஒரு முயற்சி எடுத்து செய்ய கிடையாது. நம்ம ஒரு தொழில் செஞ்சு நம்ம ஒரு இது வச்சு நம்ம செய்வோம் அந்த கிடையாது. மற்றவங்க என்ன கொடுக்க மாட்டாங்களா, மற்ற என்ன செய்ய மாட்டாங்களா, மற்ற என்ன கொடுக்க மாட்டாங்களா அப்படி தான் ஒரு எண்ணம் தவிர நம்ம வேலைக்கு போய் சம்பாதிப்போம் கொள்ளுவோம் அந்த எண்ணமே கிடையாது. இது வரைக்கும் சரி. இது இப்போ கூட பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வச்சு தான் மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறான் தவிர மற்றவங்க தன்னுடைய இது வச்சு செய்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒருத்தர் வந்து ஒரு மாதம் வேலைக்கு போகிறாங்கன்னா ஒரு மாதம் என்ன கிடைக்கும் சம்பளம் ஒரு 10,000 15,000 தான் கிடைக்கும். இல்லை ஒரு சின்ன கூட கிடைக்கும். ஆனால் ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒரு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு 1000 ரூபாய் ஹெல்ப் பண்ணுவாங்க, 2000 ரூபாய் ஹெல்ப் பண்ணுவாங்க பேர். ஆனால் ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாகவே ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாதம் ஃபுல்லாகவே அவன் மளிகை சாமான் காய்கறிங்க துணி மணிங்க அது இது செய்யறான்னா இப்போ இவனுக்கு எப்படி வருது எனக்கு ஒரு கேள்வி. இப்போ வந்து இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்து இது வரைக்கும் ஏதோ தரம்பா ஐயா எல்லாருக்கும் ஒரு உதவி செய்கிறான் பாவம் நல்லது செய்கிறான்னு நினைக்கிறான் தவிர அவனுக்கு எப்படி இது வருது ஏதாவது எனக்கு கேட்க கிடையாது. அது ஒரு பார்க்கும். ஏன்னா யாரும் வந்து ஏன்னா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணான்னா அவனுக்கு எது இந்த காசு அவனுக்கு எப்படி வருது இது யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போது அந்த மாதிரி அவங்க வச்சு எல்லாமே செய்யணும் தவிர ஒன்றும் கிடையாது. அப்போது இன்றைக்கி எல்லாரையும் ஏமாற்றிட்டு கொண்டுக்கிட்டு அந்த ஜெயக்குமார் ஒரு பக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது உண்மையாக செய்யலாம் கிடையாது. தன்னுடைய வயிற்றுக்காக தான் ஊழியம் செய்யுது புரியுதுங்களா. தன்னுடைய வயிற்றுக்காக அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்காக செய்யணும், தன்னுடைய நல்லா மற்றவங்க நல்லா அப்படி கிடையாது. நம்ம வயிறு முடிச்சாப்பா நம்ம சாப்பிட்டா நம்ம குடும்பம் நல்லா இருக்குது, நம்ம சட்டை போட்டோம் நம்ம பேண்ட் ஷர்ட் போட்டோம் ஒரு சொந்த வீடு கட்டணும் நல்லபடியாக இருக்கணும் அந்த மாதிரி எனக்கு தவிர மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா அடி ஒண்ணு அம்மி மாதிரி இருக்கு தெரிஞ்சுக்க. Bitch, I'm outside of some movie. Blue cheese, I swear I'm addicted to blue cheese. I gotta stick to this paper like blue sleep. Bitch, I'm on my chicken. அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அடுத்தவங்க அப்படியே சும்மா அது வந்து ஒரு என்ன சொல்றது எதுவுமே வந்து ஒரு நடக்காத ஒரு காரியம். மற்றவங்க வாழல தன்னுடைய சுவாமிக்காக வாழ தவிர அதுதான் மற்றவங்க ஹெல்ப் பண்ணி ஒருத்தர் 100 ரூபா செய்ய சொல்லி அது மற்றவங்க வெளிநாட்டு காமிச்சு அது வர ஒரு அமௌண்ட் எடுத்து வைத்து நடக்குது. அது பார்க்க வரும். இப்போ நீங்கள் வந்து பெருந்தூர் மாவட்டத்துக்கு அதிகமாக நினைக்கலாம் என்னப்பா இது வந்து நீ வீடியோலாம் வந்து கொள்ளுது எல்லாமே என்ன பேசுறாங்கன்னு சொல்லி எல்லாம் பார்க்கல இல்லை சென்னையாகவும் பார்க்கல. ஆனால் எல்லாருக்கும் தெரியாது ஏதோ சேரல் பாவம் ஜெயிக்குமார் ஏதோ பண்றாரு அப்படின்னு பார்த்தாங்க. அவன் எதுக்காக பண்றான் யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அது ஒரு காரியம். மக்கள் சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. போ 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 செய்யறாம இருந்தா இவன் வந்து இப்படி இருக்க மாட்டான், இவன் எல்லாருக்கும் செய்வான். ஆனால் இவன் தன்னுடைய வயிற்றுக்காக தன்னுடைய சுயநலமானதான் செய்கிறான். நம்ம நல்லா இருந்தால் ஓகே, நம்ம பசங்க நல்லா இருந்தால் ஓகே, அது மாதிரி தான் நினைப்பு. மற்றவங்களும் எதுவும் கிடையாது. அது ஒரு பாக்கியம். ஒன்று என்னென்னா நாங்கள் ஈரோடுக்கு போயிருந்தோம். எப்போனா 2005. அப்போ போகும் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் என்ன பண்ணா அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஊருக்கு மூலமாக போகும்போது அந்த அவங்க அம்மா ஜெயக்குமாரோட அம்மா பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை விறகுல தண்ணி ஊற்றுதும்
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. திட்டுதும் அடிக்குதும் நைட்டு தூங்கும் போது ஆட்டங்காலத்துக்கு போட்டு வருதுன்னு ரொம்ப மோசமான குடும்பம் இவங்க குடும்பம்லாம். யாருன்னா ஜெயக்குமார் குடும்பம். ஏன்னா இவனுக்கு போது இப்போ இவங்க மட்டும் ஃபேமிலி மட்டும்தான் யோகி மேம் போது ஒன்றும் கிடையாது. அது பார்க்கும். அப்போது எல்லாம் செய்யும்போது எங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா இது சரியாக உங்களுக்கு டல்லாக இருந்தாலும் சரி நான் ஸ்க்ரீனில் கண்டிப்பாக போடுறேன். அப்போ எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா போட்டு முதல் கம்பெனி கொடுத்தாங்க இது பேப்பர். இது சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி நான் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் போட எல்லாம் பாருங்கள். அப்போது முதல் கம்பெனி தரும்போது இது மாதிரி அடிக்கிறாங்க கொள்ளலாம் சொல்லி எங்கள் தாத்தா கம்பெனி கொடுத்தாரு. எப்போனா 2005. ஆனால் விட்டு போகும்போது ஏப்ரல் மாதம் நான் விட்டு போனேன். ஆனால் எங்கள் அம்மா தேடி போகும்போது ஜூலை. ஆனால் பாரு எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஜூன் மே ஜூன் ஜூலை 3 மாதம் கழிச்சு எங்கள் அம்மா போய் தேடி பார்த்தாங்க. விட்டு போகணும் ஏப்ரல் மாதம் எங்கள் அம்மா தேடி போய் பார்த்தோம் 3 மாதம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் பாரு எங்கள் அம்மா பாருங்கள், ஏன்னா ஒரு குடும்பத்தால் தான் போய் அந்த அக்கெல்லாம் செய்வாங்க. எங்கே காணும் வீட்டுக்கு எங்கே காணும் எது என்ன ஆச்சு என்ன பண்ண எதை போய் பார்ப்பாங்க. ஆனால் அந்த பொம்பளை பாருங்கள் விட்டு போய் 5 வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு எங்கே காணுமே என்ன ஆச்சு ஏதாச்சு. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? சொல்லு இப்போ பார்க்கவும் இல்லை எதுவும் இல்லை. கல்யாணம் பண்ணிட்டாரா இருக்காரா இல்லையா என்ன ஆச்சு காலி பண்ணி போயிட்டாரா என்ன ஏது பார்க்காம 5 வருஷம் இருந்தா அது பார்க்கும். இப்போ நீங்கள் எல்லாம் கேட்கல ஏன்ப்பா நீங்கள் வந்து 3 மாதம் கழிச்சு போறீங்க கேட்கல. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை அபார்ஷன் பண்ணிட்டான். எங்கள் அம்மா அபார்ஷன் பண்ணி செஞ்சுட்டு போயிட்டான். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுதான் எங்கள் அம்மா என்ன பண்ணால் இந்த ஒரு 3 மாதம் கழிச்சு போய் பார்த்தாங்க. ஆனால் அதுமே பார்த்தீங்கன்னா இந்த எச்சக்கோட்டை இந்த கையேந்தி பவனில் கையேந்தி ஜெயக்குமார் வந்து அபார்ஷன் பண்ணி விட்டு போயிட்டாரு. அது பார்க்க ஒரு காரியம் ஒன்று. அதே பாருங்கள் இன்னொரு ஃபோட்டோ என்னென்னா இந்த ஃபோட்டோ பாருங்கள் மூஞ்சி திட்டு மூஞ்சி மாதிரி பார்த்தீங்களா ஒரு தெளிவே கிடையாது. ஒரு கல்யாணம் பண்ணவங்க எவ்வளோ அழகாக சிரிப்பாக பார்ப்பாங்க பார்த்தீங்களா. ஆனால் மூஞ்சி பாருங்கள் திட்டு மூஞ்சி மாதிரி இது என்னவோ கும்பல் செயின் இருக்கிற மாதிரி. இது கண்டிப்பாக ஸ்க்ரீன்லாம் போனால் எல்லாம் பாருங்கள் அது பக்கம். அப்போது இவன் மேலே எல்லா புகாரும் இல்லாமலாம் இல்லை. அப்போ இன்றைக்கி வந்து பெருந்தொரு மக்கள்கிட்ட போய் நான் வந்து நல்லது செய்கிற அது பண்ணுற சொல்லி ஏமாத்தல. அதுமாதிரி அந்த தச்சு இருக்க ஆளுங்க ஏமாத்தல. அங்கே இருக்க ஃபாதருங்க ஏன்னா ஃபாதர் இருந்தால் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்னென்னா சரிப்பா நமக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற நமக்கு தச்சு சபைக்கு வந்து ஒரு நல்லது செய்கிறாரு கொள்றாரு ஒரு நினச்சி தவிர. ஆனால் அவன் பின்னாடி பிளாக் பேஷன்னா யாருக்கு தெரியாது. அவன் பின்னாடி என்ன பண்ணிட்டு வந்தான் அவன் இது மாதிரி என்ன செஞ்சான் என்ன பண்ணான் ஏதா பண்ணான் யாருக்கும் எதுவும் தெரியாது. அவன் முன்னாடி தோட்டம் பார்த்தாலும் பின்னாடி என்ன பண்ணா யாருக்கும் தெரியாது. முன்னாடி பார்க்கறது நல்லவனாங்களா நான் ரொம்ப நல்லவன்ப்பா நான் கடவுள் பயந்தவன் பார்க்க சொல்ல அது பார்க்க மாட்டேன். அது ஒரு காரியம். ரெண்டாவது அது மாதிரி செஞ்சுட்டு கொண்டுக்கிற ஒவ்வொரு காரியம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் வந்து நான் ஃபாதர் அவனை பெருமை பேற்றினான். அது ஒரு பக்கம் இல்லை போட்டான். நம்ம கடவுளை பார்த்துப்பார் வந்து ஏன்னா அவன் செய்ய ஏன்னா சொல்லுவான் பாருமாரு தப்பு செஞ்சு கண்டிப்பாக அவன் உப்பு தூணு கண்டிப்பாக தண்ணி விட்டு தான் ஆகணும். அதே மாதிரி அவன் செஞ்ச தப்பு அத்தனையும் அவனை கடவுளுக்கு கொடுப்பாரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் முதல் காரியம் என்னென்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியும் பேப்பரில் தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சா கூட கண்டிப்பாக ஃபோட்டோ பிடிச்சி உங்களுக்கு ஸ்க்ரீனில் போகிறேன் பாருங்கள். என்னென்னா முதல்ல வெளிநாட்டில் சம்பாதிக்கும் போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் பார்த்தீங்கன்னா 1300 ரூபாய் சம்பளம் அவ்வளோதான். ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் மாதம் 2000 சொல்லி ஏமாற்றி புழுவி ஒரு வெளிநாட்டில் சம்பாதிச்சுக்கிறேன். என்னென்னா நான் வந்து என்னோடய இன்கம்லாம் கம்மி எனக்கு மாதம் எனக்கு 50,000 அனுப்புங்க எனக்கு உதவியாகும். நான் அதே மாதிரி வெளிநாட்டில் போய் கிராம சைடெலாம் போய் நின்று எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி ஏமாற்றி போடுறேன். அதே மாதிரி எங்கள் அம்மாவோட பேர் என்னோட பேர் அப்போ தான் எனக்கு வந்து 1 மாதம் கை குழந்தை நான். அப்போது இது மாதிரி என்னோட மகன் போட்டு எல்லாம் சொந்தக்காரெல்லாம் சும்மாயா ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு ஆயிரம் உறவு வந்தாலும் நண்பன் தான் கெத்து நமக்கு போடுறேன். உங்களுக்கு எல்லாமே இது தெரிஞ்சா கூட நான் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் போகிறேன் பாருங்கள்.
ஏன்னா மங்களாக இது நான் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் போட்டு பாருங்கள். அப்போ அவன் போடும்போது 33 வயசு, எங்கள் அம்மாவுக்கு 23 வயசு. அப்போ பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸு. அப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ நீ கேட்கல என்னப்பா இதெல்லாம் இப்போ வாங்கினது ஆதார் கேட்கல, கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஒரு போன மாதத்துக்கு ஒரு 3 மாதம் கண்டிப்பாக போடுவேன் இந்த செக்கோட டீட்டெயில்ஸ். இது பாருங்கள், இந்த நீ இப்போ எல்லாம் கேட்கல அவன் வாங்கினதுதான் ஆதார், இதுதான் செக்கு அவன் வாங்கினத. இது சப்போஸ் இன்னும் வாட்டி கூட உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக உங்களுக்கு போடுறேன் ஸ்க்ரீனில் பாருங்கள். ஒன்று என்னென்னா வெளில கேட்பாங்க ஃபஸ்ட்டு மனைவியா செகண்ட் மனைவியாண்டு. இவன் என்ன பண்ணால் எனக்கு வந்து எனக்கு கல்யாணத்தையும் மடித்து தான் பண்ணால் பணத்தை வாங்கும் போதும் இதை எங்கள் முதல் மனைவி எங்கள் அம்மாவோட பேர் போட்டு தான் வாங்கினேன் அவர் காரியம். ஏன்னா எப்பவுமே வந்து கேட்பாங்க வெளிநாட்டில் ஃபஸ்ட்டு மனைவி 2ஆம் மனைவி ஃபஸ்ட்டு மனைவி சொல்லி தான் போட்டேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கும் சரி எங்கள் அம்மா செய்யாமல் இருக்கிறான், அதுக்கு ஒரு பக்கம் காரியம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ ஆரம்பம் வந்து முடிவுக்கு எங்கள் அம்மா பேர் வச்சு எங்கள் அம்மா பேர் என் பேர் வச்சு தான் துண்ணான். ஆனால் அதுலேருந்து எங்களுக்கு ₹1 கூட எந்த லாபம் கிடையாது. அவன் என்ன பண்ண எல்லாருக்கும் வந்து நான் அது செய்கிறேன் இது செய்யறேன்னு சொல்லி ஏமாற்றி பண்ண ஒரு காரியம். அதே மாதிரி வந்து இந்த காசு வந்தால் நான் ஏன்னா பாருங்கள் வீட்டில் போய் செய்ய மாட்டேன், கிராமத்தில் போய் இருக்க பசங்களுக்கு போய் நான் அது பண்ணோம் இது பண்ணோம் நான் ஹெல்ப் பண்ணோம். வீட்டில் மனைவி குழந்தை கஷ்டப்படுது அது பார்க்கல, கிராம சைடு போய் ஹெல்ப் பண்ணுறேன் அது பார்க்கும். உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாரத்தை கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் போகிறேன், எல்லாத்தையும் கண்டிப்பாக பாருங்கள் ஒரு. ஏன்னா வந்து இந்த ஜெயிக்கும் போது உள்குத்து ஏகப்பட்ட உள்குத்து. ஏன்னா 1-2னா பரவாயில்ல, ஏன்னா ஒரு குடும்பம்னா ஒரு என்ன சொல்றது ஒரு தப்பு இருந்த தப்பு இல்லை, ஆனால் ஏகப்பட்ட தப்பு. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் போகிற பாருங்கள். இந்த வீடியோவுக்கு இதோட முடிச்சிக்கலாம், மீண்டும் வீடியோ அடுத்து நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் எதாவது டவுட்னா கூட எனக்கு கண்டிப்பாக ஃபோன் நம்பர் தரேன், அதில் பாருங்கள். எதாவது டவுட் இருந்தாலும் எதாவது உதவி செய்யாமல் இருந்தாலும் எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். அப்படி சப்போஸ் அந்த இது இல்லைன்னா கூட மேலே எனக்கு இமெயில் கரெக்டாக நம்பரு போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எல்லாமே ஃபோட்டோஸு இந்த இன்னும் அவனோட சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இது கண்டிப்பாக ஸ்க்ரீனில் போகிறேன் பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சிடுறேன். நன்றி, வணக்கம்.